உடனே வெளி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட வருணர்கள் தான் அடைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குங்க. ஜாலியாக இருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆட்டு மந்தைகளாக இருந்தாலும் நம்ம மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு ஷெப்பர்ட், தமிழில் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பார்வையாளராக இருந்தாலும் நம்ம கூட சேர்ந்து வந்து ஜல்லிக்கட்டை வந்து ஒரு நம்மளோட தலைவர் பார்த்தா, நம்மளோட அரசர் பார்த்தா, இளவரசர் சேர்ந்து பார்த்தா, இந்த நாட்டாவன் படத்தில் பார்த்துருக்கீங்களா? பெரிய சரத்குமார் உட்காந்து பார்த்துட்டு பக்கத்தில் குஷ்பு உட்காருவாங்க, அது பக்கத்தில் வந்து சின்ன பசுபதி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. காளையை யாரும் அடக்க முடியல அப்படின்னா ஏன்டா பசுபதி அப்படின்னு வந்து அடக்க வரல. அந்த மாதிரி ஒரு சீன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்து. ஓ, நீங்க அந்த இளம் காளை உள்ள வந்து அதை சொல்றீங்களா? ஆமா, அது இளம் காளை. இளம் காளை. ஆமா, மாடத்தில் ஒரு காளை, மாடத்தில் ஒரு காளை, இளம் காளை. ஆமா, பெரியாருடைய கொள்ளு பேரனவரா? கரெக்ட் தானே? அவர் வந்து நேற்று ஒரு ஜல்லிக்கட்டு இதில் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் அவங்க கொடுத்த அந்த கன்வே பண்ண செய்தி இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து ஒரு அப்பா சே வாட்ட மேட்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்ம கொண்டு நிச்சயமாகுது. மாட்டே எத்தனை வாட்டிங்க பார்த்துட்டு இருக்காரு. மாடு என்ன திமிரி ஏலும், அதுக்கப்புறம் வந்து எவனையா தள்ளி விடும், வயிற்றுல குத்தி குடல் எடுத்துட்டு வந்து அங்குலம் பார்த்துட்டு ஓடி போயிடும். அதை பார்த்து போர் அடிக்குது. போன வருஷம் ஜல்லிக்கட்டோட மாட்டோட ஃபுட்டேஜ் இந்த வருஷம் போட்டால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா பரத்? கரெக்ட், முடியாதுல்ல. இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் பீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தந்தையும் மகனும் வந்து பாசத்தோட ஒரு ஜல்லிக்கட்டை வந்து பார்த்து ரசிச்சது தான். நீங்கள் வந்து எப்போவுமே ஆக்ஷன் மட்டும் இருந்தால் படம் ஓடாது, அதில் ஒரு பாசம் இருக்கும், அப்போ தான் அந்த படம் ஓடும். ஜல்லிக்கட்டு வந்து இது பாசம் மிகுந்த ஒரு ஜல்லிக்கட்டை தான் நான் வந்து அந்த பாசத்துக்காக மாவட்ட ஆட்சியர் எதிர்க்க சொல்லிட்டு தம் பையனோட ஃப்ரெண்ட்ஸை உட்கார வைக்க அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன எல்கேஜி பையன் வரான், நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டில், அவன் பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிறான். அவனை வந்து சரி இங்கே உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் போய் நிற்க மாட்டீங்களா? இல்லை மாட்டீங்களா? நீங்கள் அப்படி பண்ணலன்னா நீங்கள் ஒரு மனுஷனே இல்லை பரத். நீங்கள் கலெக்டராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அதை தான் அந்த கலெக்டர் பண்ணியிருக்காரு. அதுதான் பண்ணியிருக்காரு. சின்ன பையன் வந்திருக்கான், அவன் உட்கார வச்சிருக்காரு. சென்னையிலேருந்து வந்திருக்கானே, கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்ததுக்கு கால் வலிக்கும். பாவம் இல்லை, அது ஒரு மாதிரி எனக்கு சங்கடமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து மாடுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதை தாண்டி, மனிதர்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத தாண்டி, தன் மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு தண்ணீர் கொடுத்தார், இளநீர் கொடுத்தார், ஜூஸ் கொடுத்தார் அப்படின்லாம் செய்திகள் வந்து பார்த்தீங்களா? ஆமாம், அது வந்து அவர் குடிக்க மாட்டேன்னு சொன்னதும் வா இது வந்து சம்மர் சீசன் நெருங்கிட்டு இருக்குப்பா, டீஹைட்ரேஷன், அதுவும் அலங்கானூர்லாம் வெயில் அதிகமாக அடிக்கும், கொஞ்சமாக குடிச்சுப்பா, கொஞ்சம் அப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சரி ஏயா இது வந்து இதெல்லாம் உங்கள் வீட்டில் பண்ண மாட்டாங்களா? ஒரு பையனுக்கு வந்து ஒரு அப்பா ஜூஸ் கொடுக்கறத படம் பிடிச்சா காட்டுவீங்க, அது ஒரு நியூஸாக போடுவீங்க, அது ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கீங்களா பரத்? இல்லைங்க, நான் எங்க கேள்வியாக கேட்டேன், வந்த செய்தி தான். ஏன்னா அவர் வந்து அடுத்து ஒரு முக்கியமான தலைவர். ஏன்னா யாரை சொல்றீங்க? இன்பநிதியை சொல்றேன். ஏன்னா இளைஞர் மன்றத்துடைய தலைவராக வரதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு இளைஞரா அவர் வந்து வழிநடத்த போறாரு. தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே தலைவர்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க கூட இருக்க பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தே நம்மளை வந்து உலக அரசியலை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். ஒரு அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, பிஸ்கெட் சாப்பிட்டா என்ன ஆகும், சிந்து. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்றாரு. ஸோ தட்டி விட்ற அவர் வந்து தட்டாமல் வந்து கை கட்டுருக்காரு. ஒரு தட்டி விட்றீங்களா, ஓகே நல்லா தட்டி விட்ருக்கீங்களா அப்படின்லாம் பார்த்தா அதில் பாடி லாங்குவேஜ் மூலமாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இளம் தலைவர் வந்து உருவாகிட்டு இருக்காரு. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸ்லாம் வந்து அடி பண்ணியறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி அமைச்சர்களை தத்தி ஒன்றுத்துக்கு உதவாத சில நபர்களை எதுக்கு தலைவர்களாக உருவாக்குறாங்க? யார் சொல்றீங்க நீங்க? ஏன் அப்படி? நான் ஜென்ரலாக கேட்குறேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இப்போ சில செய்திகளை எடுத்தோம்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. நம்ம நண்பர் யார் கிஷோர் கே சாமி இருக்கார் இல்லையா, அவர் கூட எதுக்கும் உதவாத உதவாநிதி அப்படின்னு சொல்லி சில வன்மம் பிடித்த வார்த்தைகள்லாம் அவர் ஏதோ 2-3 வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. கருணாநிதி தனம் உதவாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட பாணி, அவரோட கோல்மால்புரம் அதெல்லாம் கோல்மால். பட் நம்ம வந்து இருக்கிற மாதிரி பேசுவோம். நம்ம வந்து ஒரு பக்கம் சாய்ந்தெல்லாம் பேசக்கூடாது. முழுக்க நான் ஆதரிச்சு தான் வந்து பேச வந்தோம். 200 ரூபீஸ் வாங்கிட்டு நம்ம பேசுகிறோம். நான் வாங்காமலும் 200 ரூபீஸாக நான் பேசுவேங்க. என்னன்னா துரோகின்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிலாந்து போயிருக்கீங்களா நீங்க? யுனைடெட் கிங்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிசபெத் குயின் செத்து போயிட்டாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் சார்லஸ், அதுக்கப்புறம் வில்லியம், அதுக்கப்புறம் ஜார்ஜ், அவங்களோட தங்கச்சி சார்லட், இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கூட்டம் இருக்கு. அவங்க ஸ்கூலில் போய் சேர்ந்தாங்க, அழுதுகிட்டே வெளில வந்தாங்க, அவங்க பல்லில் ஒன்று சொத்தையாயிடுச்சு, அதை வந்து புதைச்சி வச்சாங்க. இது எல்லாமே நியூஸ் போட்டால் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு யுனைடெட் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுவாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். சரி, அதே ஜல்லிக்கட்டில் ஒரு பட்டியலினம் சார்ந்த ஒரு நபர் என்னை வந்து சாதியின் ரீதியாக என்னை வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்க விட மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, இது நான் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா நான் சிறந்த மாடுபிடி வீரனா இருந்துகிட்டு இருக்கேன், ஆனால் இந்த வருஷம் காவல்துறை என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லி கையில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு வந்து புலம்பி சில விஷயங்களுக்கு பதிவு பண்றாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கவனம் எடுக்காத ஊடகங்கள்
தனிப்பட்ட விதத்துல இன்பநிதிக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதி இன்னைக்கு நேத்தாங்க இருக்கு. ஆயிரம் காலமா வந்து தொன்று தொட்டு சாதி பாகுபாடு, ஆனா 50 வருஷமா சாதிய பேதம் அதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா? வருஷம் கணக்கா இருக்கு. எல்லா வருஷமும் ஜாதிய பிரச்சனை இருக்கு, ஜாதிய கொலைகள் இருக்கு, ஜாதிய வன்ம பேச்சுகள் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஜாதி பாக்குறாங்க, ஜாதிய பிரச்சனை பார்த்து போரிச்சு ஜாதி படங்களே நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனா இன்பநிதி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் நாளைக்கும் ஜாதியை பார்க்கலாம், நேற்றும் ஜாதியை பார்க்கலாம். என்றைக்குமே ஜாதி வந்து ஒரு சனாதனம் என்றைக்குமே இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஜாதிங்கிறது என்றைக்குமே இருக்குது. ஆனால் 50 வருஷமா திமுகவும் இருக்கு, திராவிட இருக்குது. ஆனால் இப்போ தானே வந்திருக்காரு. ஸோ அவர் 50 வருஷம் இன்னைக்கு அவர் தான் வந்து ஸ்பெஷல், அவர் தான் வந்து செய்தி அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் எந்த நியூஸ்லாம் எடுத்து பாருங்க, பாலிமர், தந்தி, புதிய தலைமுறை, ஆப்வியஸ்லி சன் டிவி, அப்புறம் கலைஞர் டிவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களாம் ஒயிட் ஷார்ட் வச்சிருக்கான். கலைஞர் டிவிலாம் அப்படியே கண்ணுக்கே வச்சுட்டா, உதயநிதி கண்ணுக்கே ஃபுல்லாக ஏங்க வெளில வாங்குங்க அப்படின்னா, ஏங்க இது மற்றவங்களுக்குலாம் வந்து இது ஒரு கடமை, எங்களுக்கு உரிமை அப்படிங்கிறாங்க. ஸோ முழுக்க தமிழ்நாட்டில் இது ஒரு செய்தியாகவே மாறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் 2025 பொங்கல் ஜல்லிக்கட்டை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டால் இப்படி ஞாபகம் வச்சுப்போம். இப்படி தான் இருக்கணும். நான் ஒரு வியக்கத்தக்க ஒரு செய்தி பார்த்தேன். சொல்லுங்க. என்னன்னா அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்பநிதி அண்ணாந்து பார்த்தார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? சூரியன் எப்படிங்க பார்ப்போம்? அண்ணாந்து தானங்க பார்ப்போம். ஓ, இதே அது இளைய சூரியன் அந்த மாதிரி. ஆமா, பின்ன ட்ரைனேஜ் திறந்தா பார்ப்பீங்க, சூரியன் மேலே இருக்கும், அண்ணாந்து தான் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கொஞ்சம் வளர்த்தியா இருக்காருன்றாலும் அவங்க பாட்டி அண்ணாந்து பார்த்துருக்காங்க. இதை வந்து இந்த எதிர்கட்சிகள், எதிர்த்தரப்புகள், முக்கியமாக உங்களை மாதிரியான நெறியார்கள் வந்து கேள்விலாம் என்கிட்ட கேட்கறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேரத்தை வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது இது மாதிரி உருப்படியான கேள்வி தான் கேளுங்க. அண்ணாந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கெங்க சொல்றேன், எல்லாம் ஊடகங்கள் சூரியனை அண்ணாந்து தான். அதுவும் உதய சூரியன் உதித்து மேலே தான் போவோம், அண்ணாந்து தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற சூரியன் நாளைக்கு மேலே போகுது. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. இவருக்கு என்னங்க பேரு? யாருக்கு? கருணாநிதிக்கு என்ன பேரு? செல்ல பேரு கலைஞர். இது ஸ்டாலினுக்கு தளபதி. உதயநிதிக்கு இளைய சூரியன். அப்ப இவருக்கு இது இன்பநிதிக்கு உதிக்க போகும் சூரியன், குட்டி சூரியன் அப்படின்னு. குட்டி சூரியன். சரி, பேர் நல்லா இருக்கு. இப்போ என்ன கேள்வினா, இங்க பல பிரச்சனைகள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு, பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்கு நம்ம செய்யணும். எவ்வளவோ விஷயம் இங்கே மக்கள் வந்து களத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கான். பட் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை தாண்டி இங்கே ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர், இன்னும் அரசியலுக்கே வராத ஒரு நபர், ஆனால் எல்லா அரசியல் மேடையிலும் அவர் ஏற்றப்பட்டு அவரை மட்டுமே ஒரு மெயினாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் திணிக்கிறாங்க? அது ஒரு மாதிரி இல்லையா சொல்கிறீங்க? திணிக்கிறாங்களா? ஆமாம், திணிக்கிறாங்க. ப்ரொஜெக்ட்ன்ற வார்த்தை வரைக்கும் எனக்கு வந்து கோவம் வராமல் இருந்துச்சு பாரு. திணிக்கிறாங்கன்ற வார்த்தைலாம் வந்து எனக்கு வந்து என்னோட இடத்த நான் மீறி பேசிடுவேன்னு பார்க்குறேன். கேமரா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட தாய் இல்லை என் தாய், நம்மளாம் குழந்தையா இருக்கிறப்போ வந்து சாப்பாடு ஊட்டுறப்போ தாமா இன்னும் 2 பிளேட் எத்தனுவா நான் சொல்லுவோம், அப்படியே வந்து துப்புவோம். அவங்க நம்ம வாயில திணிச்சு தான் ஊட்டுவாங்க, அப்போ தான் நம்ம வளருவோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவரை திணிச்சா மட்டும்தான் நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்காக நம்ம தாய் வந்து திணிக்கிறாங்க, தாய் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுவோமா வர? என் தாய் சோறு ஊட்டுறத எந்த ஊடகத்தில் ஃபிளாஷ் நியூஸாவோ லைவ் நியூஸாவோ போடலை. ஏன் இங்க இந்த மாதிரியான ஒரு நான் என்ன சொல்றேன், இப்போ தனுஷ் இருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்தாரு, முதல் படத்துலேயே அவர் நம்மளுக்கு பிடிச்சிச்சா. விஜய் என்ன சொன்னாங்க? விஜயே சொல்லியிருக்காரு, என் மூஞ்சி எல்லாருமே சொத்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அணியில் இல்லை, இப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இருக்காரு, இப்போ வந்து அரசியலில் இறங்க போறாரு. எல்லாரையுமே நம்ம முதல்ல பார்த்தோன்னே பிடிக்காதுங்க, பார்க்க தான் வந்து பிடிக்கும். ஸோ அதனால வந்து பழகிடுங்க கண்டிப்பாக. இப்போ ஓகேன்னு அன்னைக்கு ஒரு படம் வந்தது, ஒரு இளம் வாலிபன் வர புதுசாக இருக்குது, அவர் வந்து ஒரு மாதிரி வெள்ளந்தியாக நடிக்கிறாரு, டான்ஸ் கொஞ்சம் அப்படியே ஆட மாட்டுறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு. இதுமாதிரி பல படங்களுக்கு அப்புறம் ஒரு மெருகேற்ற ஒரு நடிகராக மாறி அதுக்கப்புறம் முற்று பெற்று தான் வந்து அரசியலுக்கு வராரு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிறோம், கொண்டாடுறோம், போட்டுறோம், புகழ்கிறோம். அதே ஒரு ப்ராசஸ் தான். இவர் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சாருன்ற அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் இளம் வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த திராவிட பட்டறைக்குள்ளே கொண்டு வந்து மக்கள் கூட மக்களாக வந்து சேர்த்து கட்சி பணிகள் செய்ய விட்டு நம்ம கண்ணுக்கும் முகத்துக்கும் மனதுக்கும் பழக்கி தமிழ்நாட்டின் ஒரு ஆளுமையை உருவாக்குறாங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? 2025 இல்லாமல் 2028 ஜல்லிக்கட்டில் கூட்டத்தா பார்த்தியா டக்குன்னு கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க, நிற்க வச்சிட்டாங்க. அவளோட அரசியல் பயணம் என்ன? கலைஞர் வந்து தண்டவாளத்தை தலை வச்சார் தெரியுமா, ஸ்டாலின் மிசால போனார் தெரியுமா, இவர் என்ன செங்கலை காட்டி தூக்கிட்டு வந்துட்டாருன்னு. இன்னையிலேருந்தே நாங்கள் இவரை வந்து பழக்கி வைப்போம், எல்லா போராட்டங்களில் இறக்கலாம். நாளைக்கு எதிர்கட்சி ஆனாலும் அவர் முன்னே நின்று வந்து போராடுவார். அதுக்கப்புறம் அவரே நாங்கள் வந்து முதல்வரை பலனித்தி ஆட்சிக்கும் வருவோம். சரி, கலைஞர் வந்து தண்டவாளத்தை தலை வச்சார். எந்த தண்டவாளத்தில்? ட்ரெயின் வராத ஏங்க, ட்ரெயின் வரும்போது எப்படிங்க தலை வைக்க முடியும்? ட்ரெயின் வராத போது தாங்க மிசால கைது பண்ணாங்க. என்ன வழக்குல? அது மிஸ்ஸா நடந்துச்சுல, அப்போ ஒரு வழக்குல கைது பண்ணாங்க. அப்போ மிஸ்ஸா நடந்ததுனால சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமேன்றதுனால சொன்னாங்க. சரி, இது உதயநிதி என்ன போராட்டம்? செங்கல். இன்பநிதி வந்து இனிமேல் தான் ஏதாவது வந்து புதுசாக கண்டுபிடிக்கும். ஜல்லிக்கட்டு வீரன், இளம் காலை உதய இன்பநிதி அவர்கள்.
சரி ரைட்டு. ஏங்க நான் சொல்கிறேன், அவர் வந்து இன்னைக்கு வந்து இப்போ இப்படி இருக்கிறாரு, அவர் இன்னும் அரசியலுக்கு வருவாருன்னு கூட தெரியல. உங்களை மாதிரி எதிர்த்தரப்பினர் தான் சும்மா அவர் வந்துருவாரு பயத்தில் ஆடுறீங்க. ஏங்க டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க அப்பா மாதிரி இங்கே இது என்ன உதயசூரியன் சின்னத்தை வச்சு நடந்துட்டு இருக்காரு, வரமாட்டாருன்னா எப்படி? அவர் வந்து ஃபுட்பால் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மேட்ரிட், இல்லை சென்னை ரொனால்டோ கூட போய் பயிற்சி பண்ணாரு. போயிட்டு வந்து கிறிஸ்டியானோ ஜூனியர் கூட அவர் விளையாட போகலாம். அவர் நீங்களாம் தான் பேசி பேசி அரசியலுக்கு இழுக்கிறீங்க. ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அப்படியே விட்டீங்கன்னா நாங்கள் எப்படியா போயிடுவோம். சும்மா எங்க பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசியல் வந்து குதிப்போம், முன்னுக்கு வந்து நிற்போம். அப்பாவே இப்பதான் நான் பெரியாரை பத்தி படிக்க போறேன், இனிமேல் தான் திராவிடன் என்ன தெரிஞ்சுக்க போறேன்னு மேடையில் ஏறி பேசுறாரு. இனி புள்ள வந்து என்ன பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? அப்பாவே பெரியாரை படிக்கிறாரு அப்படின்னா இது வந்து இந்தியன் ஃப்ரீடம், காந்திஜி ஃபாதர் ஆஃப் த நேஷன். தான் பெரியார் இருந்தார் தெரியும்ல. சரிங்க, அது என்கிட்ட வந்து கேட்குறீங்க? நீங்க தானே 200 சொன்னீங்க, அதனால உங்ககிட்ட இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம வந்து கடைசியில் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம எல்லாருமே முதல் வாட்டியே எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிடறதுல அதற்கான ஒரு பயிற்சி பட்டறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் வந்து இந்த ஒரு சின்ன போர்வாளை இப்போ வந்து இறக்கியிருக்காங்க. பட்டை தீட்டப்பட்டு கூர்மையான போர்வாளா திராவிடத்தின் பணியை அவர் செம்மன சிறப்பாக செய்வார். அவருக்கு அடியிலும் நாங்கள் தொண்டர்களாக நின்று ஆட்சிக்கு பக்கபலகமாக இருந்து தோள் கொடுத்து உடன்பிறப்பாக இருந்து அவரை வந்து நாங்கள் தலைவராக. அப்போ அடுத்த திராவிட பொங்கல் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.